ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பச்சை பயிரில் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நான் ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 3 பச்சை மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா எடுத்துக்கலாம். இதுவும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து பூண்டு நான் ஒரு 4 பல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் அரைக்கீரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கீரை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கீரையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 100 கிராம் பச்சை பயிறு மார்னிங் சோக் பண்ணிவிட்டு ஈவினிங் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு துணியில் சுற்றி வச்சுடுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பச்சை பயிறு முளைக்க ஆரம்பிச்சிருக்கும். அதை நான் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம். இந்த 100 கிராம் பச்சை பயிரில் 24 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது, 16 கிராம் ஃபைபர் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த அரைச்ச பச்சை பயிரில் கட் பண்ண ஆனியன், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பூண்டு, கீரை எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் காரத்துக்காக நான் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், மஞ்சள் 1/4 ஸ்பூன், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் இது கூட வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் பொட்டாசியம், விட்டமின் சி, விட்டமின் B3, அயன், மெக்னீஷியம் எல்லா சத்துக்களும் இருக்குது. பேன் ஹீட் ஆனதும் நான் நெய் தடவிருக்கேன். ஸோ நம்ம பண்ணதை நான் அடை மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். பேனை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் வெந்ததும் இது ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக மாறிடும். ஸோ அப்போ நீங்கள் இதை எடுத்துடலாம். இந்த டிஷ் ஹை ப்ரோட்டீன் டேஸ்டி பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது கூட க்ரீன் சட்னி தொட்டு சாப்பிடலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பட் இது ஆப்ஷனல். சட்னி செய்கிறது நான் அப்கமிங் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.